வணக்கம். மகாபலிபுரத்தில் இருந்த தாவேக செயலாளர்கள் கூட்டத்தில் விஜய் ஏடிஎம்கேயும் அட்டாக் பண்ணார். எப்பயுமே அவர் சொல்கிற ஒரு விஷயம் டிவிகே வர்சஸ் டிஎம்கேன்னு சொல்லுவார். இந்த டைம் இதுக்காக ஏடிஎம்கே ஒரு அட்டாக் பண்ணார்னா ஏடிஎம்கே நல்ல ஒரு வலுவடைஞ்சிட்டு வருது அப்படிங்கிறது தான் காணிக்குது. ஏன்னா ஏடிஎம்கே ஏற்கனவே பிஜேபி ஜாயின் பண்ணிருந்துச்சு. அப்போ பெருசாக மக்கள் மத்தியிலுமே இவங்க ஜெயிக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருந்துச்சு. இப்போ பாமக ஜாயின் பண்ணியிருக்காங்க, டிடிவி தினகரன் ஜாயின் பண்ணியிருக்காரு, ப்ளஸ் ஓபிஎஸ்மே சேரப்போகிறதா ஒரு பேச்சு இருக்குது. ஸோ இப்போ இதெல்லாம் சேர்ந்தால் ஏடிஎம்கே இன்னும் பலமாக இருக்கும், என்டிஏ கூட்டணி பலமாயிடும். ஏடிஎம்கே சாதாரணமாக நம்ம சொல்ல முடியாது. கிளைக்கழகம் பயங்கரமான உட்கட்டமைப்பு உள்ள ஒரு கட்சி அது. ஸோ அதனால் அவங்களும் ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. டிஎம்கே அஃப்கோர்ஸ் அவங்க ஆளுங்கட்சியாக இருக்காங்க, ப்ளஸ் கூட்டணி பலம் இருக்குது, அவங்களும் ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. விஜய் 1,20,00,000 ஓட்டர்ஸ் ஓட்டர் ஐடி வெரிஃபை பண்ணி அவங்க கட்சியில் இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த நம்பர்ஸ் வின் பண்ணுறக்கூடிய ஒரு நம்பர்ஸ் கிடையாது. 1,80,00,000 to 2 கோடி ஓட்டு இருந்தால் தான் ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும். அப்படின்னா தான் ஒரு கம்ப்ளீட் ஒரு 3 கார்னர் ஃபைட் வரும். பார்க்கலாம் எப்படி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்.